ஒருத்தர் ஒரு ஆத்துல குதிச்சு மேனிக்யூன் பொம்மையை எடுத்துட்டு வராரு. அது பாக்குறதுக்கு அப்படியே அச்சசல் ஒரு அழகான பொண்ணு மாதிரியே இருக்கு. இவரும் ஒரு பொண்ணு தான் தண்ணியில விழுந்துருச்சுன்னு நினைச்சு அதை காப்பாத்தி இருப்பாரு. இவரும் மேனிக்யூன் ஷாப் தான் வச்சிருப்பாரு. அதனால அந்த பொம்மையை இவரோட கடைக்கு கொண்டு போறாரு. அங்க போய் அதோட கழுத்துல ஒரு நெக்லஸ் இருக்கும், அதை கலட்டுறாரு. கலட்டின அடுத்த செகண்டே அந்த பொம்மை ஒரு உண்மையான பொண்ணா மாறிடுது. அந்த பொண்ணை பார்த்து இவரு பயங்கரமா பயந்து போயிடுறாரு. அப்ப அந்த பொண்ணு, என்ன பார்த்து ஏன் பயப்படுறீங்க, நீங்க தானே என்னோட இளவரசன் சொல்றா. அதாவது என்ன நடந்திருக்கும்னா 1000 வருஷத்துக்கு முன்னால இவர் உண்மையாவே ஒரு இளவரசரா இருந்திருப்பாரு. இந்த பொண்ணும் இவரும் காதலிச்சிட்டு இருந்திருப்பாங்க. இந்த விஷயம் அவங்க அம்மாக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு ரொம்ப ஏழையா இருந்ததுனால இவங்களுடைய காதலுக்கு ஒத்துக்கிட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதே மீறி இவர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு. அதனால அவங்க அம்மா ஒரு மந்திரவாதியை கூட்டிட்டு வந்து அந்த பொண்ணு கழுத்துல இவர் கையாலேயே ஒரு நெக்லஸ போட வச்சு அந்த பொண்ணை பொம்மையா மாத்திட்டு இருப்பாங்க. 1000 வருஷம் கழிச்சு தான் அந்த நெக்லஸ கலட்டவே முடியுமா. அப்ப அந்த இளவரசர், எங்களுடைய காதல் உண்மையானது, நான் 1000 வருஷம் கழிச்சு கண்டிப்பா அந்த நெக்லஸ கலட்டுவேன்னு சொல்றாரு. அவர் சொன்ன மாதிரியே அவருடைய சந்ததியில வந்த நம்ம ஹீரோ தான் அவங்களுடைய நெக்லஸ கலட்டி அவங்கள பொண்ணா மாத்தி இருப்பாரு. கடைசியில இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிடுறாங்க.